பாசமும் உங்களுக்கு விதித்திருக்க வேண்டும். உலகத்தில் எந்த காரியங்கள் நமக்கு தேவையோ எல்லா காரியத்தையும் விட அல்லாஹ்வுடைய பாசமும் நபியினுடைய பாசமும் நமக்கு விதித்து இருக்க வேண்டும். அவ்வாறு விதித்து இருப்பது தான் நாம் நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கு உதாரணம். அவ்வாறு குறைகள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லினான், "ஃபதரப்பஸு", நீங்கள் வேதனை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த அல்லாஹ்வின் மீது பாசமும் ரசூலின் மீது பாசமும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை குறை வைத்தால், நபியினுடைய சுன்னத்தை அலட்சியப்படுத்தும் பொழுது இந்த விஷயங்கள் பின்தள்ளப்பட்டு உலகத்தினுடைய காரியங்களுடைய ஆசை என்பது உங்களுடைய உள்ளத்தில் நுழைந்து விட்டால் அல்லாஹ்வினுடைய வேதனை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். தற்போதைய சூழ்நிலைகளை நாம் யோசிக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய பிரியத்தை விட, ரசூலினுடைய சொல்லை விட, அவர்களுடைய சுன்னத்தை விட மற்ற காரியங்கள் எல்லாம் விதித்ததின் அடிப்படையிலே உலகத்தில் மனிதர்கள் நினைத்து பார்க்காத, நினைத்து கூட சிந்தனையில் கூட எட்டாத நோய்களும் கொடிய வேதனைகளும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன்? மனிதர்களுடைய உள்ளத்திலே உலகத்தினுடைய ஆசைகள் மிகைத்துவிட்டன. உள்ளத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே உலக ஆசைகள் மிகைத்ததின் அடிப்படையிலே ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நபியினுடைய சுன்னத் என்பது அலட்சியப்படுத்தப்படுகின்றன. இதன் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா உலகத்தில் மனிதன் சிந்திக்க முடியாத நோய்களை கொடுக்கின்றான். மருத்துவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய நோய்களை அல்லாஹ் தஆலா உலகத்திலே கொடுக்கின்றான். சிறிய சிறிய குழந்தைகளும் கூட இந்த வேதனையிலும் கஷ்டத்திலும் ஆழ்த்தப்படுகிறார்கள். காரணம் என்ன? மனிதர்களுக்கு மத்தியிலே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த உள்ளத்திலே யாருடைய பாசத்தை வைக்க வேண்டுமோ, யாருடைய பிரியத்தை வைக்க வேண்டுமோ, அந்த பிரியம் விடைபெற்று உலகத்தினுடைய காரியத்தின் மீது பிரியம் வைத்ததின் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லா பொருட்களை விட நான் உங்களை அதிகமாக நேசிக்கின்றேன். உலகத்தில் எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னோட மனைவியை விட, என்னுடைய குழந்தையை விட, என்னுடைய செல்வத்தை விட, என்னுடைய வீட்டை விட, அனைத்து பொருட்களையும் விட நான் உங்களை அதிகமாக நேசிக்கின்றேன். இல்லாமின் நஃப்ஸி, என்னுடைய உயிரை தவிர என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, என்னுடைய உயிரை மட்டும் நான் விருப்பப்படுகின்றேன், மற்ற விஷயங்களை விட அதிகமான முஹப்பத் உங்கள் மீது இருக்கிறது, அதிகமான பாசம் உங்களிடத்தில் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மரே, இந்த உயிரை விட நீங்கள் என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும். ஒரு மனிதர் உயிரை எந்த அளவுக்கு யோசிப்பாரோ, எந்த அளவுக்கு பிரிய வைப்பாரோ, உலகத்திலே ஒரு காரியத்திற்காக வேண்டி மாட்டிக் கொண்டவர் என்று வைத்துக் கொண்டால் அவர் சொல்கிறார், உன்னுடைய உயிரை கொடுத்து விடு, இல்லது உன்னுடைய சொத்து செல்வங்களை கொடுத்து விடு என்பதாக ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்தால் நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது, என்னை உயிரோடு விட்டுவிடு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எடுத்துக்கொள்ளு என்பதாகத்தான் நாம் அவரிடத்திலே சொல்வோம். இதுதான் நடைமுறை, நாம் சொல்லக்கூடிய உண்மையான விஷயம். ஏன்? உயிர் இருந்தால் இந்த பொருட்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டெல்லாம் நாம் பெற்றுக் கொண்டு விடலாம், சம்பாதித்துக் கொண்டு விடலாம். ஒரு மனிதன் அதிகமாக பிரியப்படுவது உயிரை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த உயிரை விட நீங்கள் என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். நபியின் மீது முஹப்பத் வைப்பது என்றால் என்ன? நபியின் மீது முஹப்பத் வைப்பது என்று சொன்னால் உள்ளத்தால் நபியை ஏற்று தம்முடைய வாழ்வில் நபியினுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். இதுதான் நபியின் மீது
பரிபூர்ண நம்பிக்கை வைத்ததனுடைய அடையாளம். நாம் உணவு உண்கின்றோம் என்று சொன்னால் நபியினுடைய சுன்னத்தோடு சாப்பிட வேண்டும். நாம் ஆடை உடுத்துகின்றோம் என்று சொன்னால் நபியினுடைய சுன்னத்தோடு ஆடை உடுத்த வேண்டும். நாம் தூங்குகின்றோம் என்று சொன்னால் நபியினுடைய சுன்னத்தோடு தூங்க வேண்டும். நாம் வீடு கட்டுகின்றோம் என்று சொன்னால் நபியினுடைய சுன்னத்தோடு வீடு கட்ட வேண்டும். நாம் நடக்கின்றோம் என்று சொன்னால் நபியினுடைய சுன்னத்தோடு நடக்க வேண்டும். நம் குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் நபியினுடைய சுன்னத்தோடு நடக்க வேண்டும். நாம் பள்ளிவாசலில் அமர்கின்றோம் என்று சொன்னால் நபியினுடைய சுன்னத்தோடு அமர வேண்டும். ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நபியினுடைய சுன்னத் என்பதை தானாக உள்நுழைந்தால் அதுதான் நபியின் மீது வைக்கக்கூடிய பிரியம். இது இல்லாமல் பிற விஷயங்களை, ஒரு சில விஷயங்களை கையில் வைத்துக் கொண்டு நான் நபியின் மீது பிரியம் வைத்திருக்கின்றேன் என்று சொல்வது என்பது வெறும் கைத்துடைப்பு மட்டும்தான். இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு நாளை மறுமையிலே நபியோடு இருந்துவிட முடியாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய கூற்று என்ன, நபி சொல்லக்கூடிய கூற்று என்ன, ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நபியின் வாழ்வை முன்னோக்க வேண்டும். ஒவ்வொரு செயல்களிலும் நபியினுடைய சுன்னத்தை பற்றி தானாக உள்நுழைய வேண்டும். அவ்வாறு உள்நுழைந்தால்தான் நான் நபியின் மீது பிரிய வைத்திருக்கின்றோம் என்பது அடையாளம். ஒரு நபர் ஒரு பொருட்களின் மீது பிரிய வைக்கின்றார் என்று சொல்வோம். அதே போல ஒரு நபர் ஒரு விஷயத்தின் மீது பிரிய வைத்து விட்டார். உதாரணத்திற்கு சொல்ல போனால் ஒருவர் ஒரு போதை பொருட்களின் மீது பிரிய வைத்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அது நஷ்டம் என்றும் தெரிந்தாலும் கூட, அவரிடத்திலே அது வாங்குவதற்கு பணம் இல்லை என்றாலும் கூட அவர் அதை வாங்கி கொண்டு விடுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் சொல்கின்றேன்? ஒரு பொருட்களின் மீது முஹப்பத்தை வைத்து விட்டால் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அவர் செய்து விடுவார். நபியின் மீது நாம் முஹப்பத்தை வைத்தோம் என்று சொன்னால், அளப்பெரிய பாசத்தை நாம் வைத்தோம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நபியினுடைய சுன்னத் என்பது உள்நுழைந்துவிடும். நாம் யோசிக்க வேண்டும், எந்த விஷயத்திலே நம்ம பரிபூர்ணமான முறையிலே நபியினுடைய சுன்னத்தை நாம் பின்பற்றுகின்றோம். எல்லா விஷயத்திலும் நபியினுடைய சுன்னத் என்பதை தற்போதைய சூழ்நிலையிலே குறைந்து கொண்டு இருக்கிறதின் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா பிற மனிதர்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றார். உயர்ந்த சிறந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், உயர்ந்த சிறந்த வழி நபியினுடைய வழி. இந்த வழிமுறைகளை தற்போதைய சூழ்நிலையிலே நாம் கையில் எடுக்காததன் அடிப்படையிலே மறதியாளராக இருக்கக்கூடியதின் காரணமாக இப்பொழுது எத்தனையோ மக்கள் தற்போதைய சூழ்நிலையிலே பிற நபர்களுக்கு மத்தியிலே கேவலப்படுத்தப்படுகிறார்கள். வியாபாரத்திலே உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், வியாபாரத்தில் நேர்மையாக அதை நடத்தப்படவில்லை. நேர்மையாக நடத்தப்படவில்லை என்று சொன்னால் மாற்றாக ஒருவர் தம்மை என்ன செய்வார், என்ன பேசுவார், சரியான முறையில் இவர் வியாபாரம் நடத்தவில்லை, இவரெல்லாம் ஒரு முஸ்லிமா என்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். காரணம் என்ன? ஒரு விஷயத்தை, நேர்மையான ஒரு விஷயத்தை, நேர்மையான ஒரு வழிமுறையை, நபியினுடைய சுன்னத்தை, அல்லாஹ்வினுடைய கட்டளையை நாம் அலட்சியப்படுத்துவதின் அடிப்படையிலே யார் யார் மூலியமாக அல்லாஹ் தஆலா நம்மை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிம் என் மீது எந்த அளவுக்கு பாசம் வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். லா யுமினு அஹதுக்கும், ஒரு நபர், ஒரு முஃமின் பரிபூர்ணமான முறையில் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார். எப்பொழுது சொன்னால், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய குழந்தைகளை விட, உங்களுடைய அனைத்து மக்களை விட, உங்களுடைய சொந்த பந்தங்களை